அண்மை செய்தி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான மனுக்கள் வைகை ஆற்றில் கிடந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தான் பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் கிடந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பூவந்தி, கீழடி, மடப்புரம், ஏனாதி, நெல்முடிக்கரை கிராமங்களில் மனுக்கள் பெறப்பட்டன. அந்த மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கடந்த 21, 22ஆம் தேதி பெறப்பட்ட மனுக்களாகும். அவை ஆற்றில் கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இளையராஜா இணைந்திருக்கிறார். இளையராஜா, ஒரு அவலமான காட்சி இது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் இப்படி ஆற்றிலிருந்து கிடைக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். என்ன நடந்தது? கண்டிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகம் முழுவதுமே அனைத்து கிராம ஊராட்சியிலுமே முதல்வரின் பேர்ல இந்த முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முகாம்ல பாத்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதியம், வீட்டுமனை பட்டா, கல்வி உதவி, மருத்துவ உதவி, குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் அந்த முகாம்ல கொடுத்தா 45 நாட்களை நிறைவேற்றி தரப்படும். அந்த நம்பிக்கையில தான் எல்லா மக்களுமே ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற மக்களுமே தங்களுடைய முதியோர்கள்லாம் போய் அங்க மனு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட மனு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சுற்றியுள்ள ஏனாதி, கீழடி, மடப்புரம், நெல்முடிக்கரை இந்த பகுதியில் சுற்றி ஒன்றியத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மனுக்கள். திருப்புவனம் டு மடப்புரம் அந்த வைகாட்டு பாலத்து கீழே தண்ணீர்ல கொட்டி அப்படியே மிதந்துச்சு. இந்த ஒரு அவல நிலையை தான் நீங்க காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அங்க வந்து அந்த மனுக்களை, தண்ணீர்ல கிடந்த மனுக்களை ஒன்றன் ஒன்றாக அடுக்கி தற்போது வேகமாக அந்த மனுக்களை எடுத்துக்கிட்டு சென்றிருக்காங்க. மக்கள் தங்கள் குறையெல்லாம் தீர்க்கப்படும் என்ற ஒரு தைரியத்துலதான் இந்த மனுக்களை கொடுக்குற நேரத்துல இந்த மனுக்கள் எல்லாமே தண்ணியில கிடைக்கிறது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 21, 22 ஆகிய தேதிகள்ல பெறப்பட்ட மனுக்கள் இது தண்ணீர்ல எடுத்திருக்கிறாங்க. அதிகாரிகள் மட்டத்துல இது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? நீங்க தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சதா இளையராஜா? அதிகாரிகள் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா, இங்க வந்த அதிகாரிகள் சில இந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறையில அவங்க மனு வாங்கியிருப்பாங்க. அந்த அதிகாரிகள் வரும்போதே அவங்களே சொன்னாங்க, இது எங்களுக்கு வந்த மனுக்கள் தான், கடந்த 21, 22ஆம் தேதி வந்த மனுக்கள் தான். அந்த மனுக்கள் இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நாங்க உடனடியா அதை எடுத்துட்டு போயிட்டு இது என்ன தப்பு நடந்துச்சு, எங்க நடந்துச்சுன்னு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கடந்த 21, 22ஆம் தேதிகள்ல அந்த பகுதிகளில் மொத்தம் எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது? இப்போ அந்த மனுக்கள்ல இப்போ தண்ணீர கிடக்கிற மனுக்கள் எவ்வளவு மனுக்கள் அப்படின்றத அந்த கணக்குகள் நமக்கு தெரிய வந்ததா? ஏன்னா ஒரு பகுதி தான் தண்ணீர்ல போடப்பட்டிருக்கா, அது எப்படி போடப்பட்டது, இல்ல